ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இது பணம் பண்ணலாம் வாங்க சேனல். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ், ட்ரெண்ட்ஸ், சிக்னல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் வாங்கிய பங்கு அப்படின்னு தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். சூப்பர் ஸ்டார்ன உடனே நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் ஞாபகம் வரும். பட் அவர் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுன்ஜுன்வாலா சார், தமானி, நம்ம பொரிஞ்சு சார், அரோரா சார், விஜய் கேடியா, இவங்கள மாதிரி நிறையா பேர் நம்ம சொல்லலாம். ஸோ இவங்கள தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்கிறோம். இவங்க வாங்கியிருக்கிற பங்குகள் எப்பயுமே ஒரு ஈர்ப்பு கொடுக்கும். பிகாஸ் இவங்க ஒரு காமன் மேன் மாதிரி ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வாங்க மாட்டாங்க. ஒரு பிளாக் டீல்ஸ் நடத்துவாங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வாங்குவாங்க, பெரிய லெவலில் ஷேர் ஹோல்டிங் லெவலில் வாங்குவாங்க. இவங்க வாங்குகிற ஸ்டாக்ஸை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தேவையில்லை தான். பட் அவங்களோட வாங்குகிற ஸ்டாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணுறது, நம்ம ரேடாரில் வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அவங்க வாங்கிட்டாங்கங்கிறக்காக நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நான் சொல்ல வரல. பட் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். அவங்க வாங்குகிற ஸ்டாக்கையும் நம்ம ஒரு ரேடாரில் வச்சு பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இத்தனை பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. நம்ம எங்கே போய் இவங்க வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அப் டு டேட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது எல்லாமே ஒரே ஒரு சைட்லேயே கிடைக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ trendline.com அப்படிங்கிற சைட்டில் நான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு டேப் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் யார் ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லெவலில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரோட ஹோல்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். தமானி சார், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, விஜய் கேடியா, நான் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச இல்லை ஒரு காமனான இருக்கிற நேம்ஸ் மட்டும் சில பேரை போட்டு பார்க்குறேன். நிறைய லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. ஓகே, பொரிஞ்சு சார். ஓகே, இவங்களை பற்றி மட்டும் இப்போதைக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு ராதாகிருஷ்ணன் தமானி, அவரோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் எண்டான குவார்ட்டரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பட் இன்னும் செப்டம்பர் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. பிகாஸ் இன்றைக்கி October 1, 2020, நேற்று தான் செப்டம்பர் முடிஞ்சிருக்கு, இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குவார்ட்டர் பின்னாடி போகலாம். ஜூன் எண்டான குவார்ட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டேட்டா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ரெடிமேடாக. நீங்கள் செப்டம்பர் டேட்டா பார்க்கணுன்னா மேபி ஒரு 2-3 days வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இப்போ ஜூன் குவார்ட்டர் எண்டானதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் ஆர்கானிக்ஸில் ஒரு 2.17% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஹோல்டிங்கில். ஸோ க்ரீன் கலர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. பிஎஃப் யூட்டிலிட்டிஸ், இந்தியா சிமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எதையுமே அவர் செல் பண்ணி தான் இந்த இடத்துல அவர் ரெட் கலர் கேண்டல்ஸ் போட்டு அவர் எதெல்லாம் ஹோல்டிங்கில் டிக்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட மேக்ஸிமம் ஹோல்டிங் பர்சன்ட் 51% மேலே அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் அவரோட ஹோல்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா சிமெண்ட்ஸில் தான் அவர் வந்து 12% மேலே இப்போதைக்கு ஹோல்டிங் வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் இந்தியா சிமெண்ட்ஸில் அவரோட ஹோல்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கார். அவர் அங்கே ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டராக இருக்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு. ஓகே, இதுக்கு பின்னாடி இந்தியா சிமெண்ட்ஸ் பின்னாடி அவர் வாங்குறதுக்கு பின்னாடி இன்னொரு பர்சனல் பேக்ரவுண்ட் வேறு கதை இருக்குது, சீனிவாசன் தமானி அவங்களுக்குள்ள. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து சேஞ்ச் ஃப்ரம் ப்ரீவியஸ் குவார்ட்டர். ஸோ போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, ஹோல்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இல்லை ரெடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சேஞ்சஸ் இங்கே இருக்கும். அப்புறம் இந்தியா சிமெண்ட்ஸில் 0.51% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது நியூனா ஆஸ்ட்ரா மைக்ரோவேவில் புதுசாக வாங்கியிருக்காரு. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் அவர்கிட்ட ஹோல்டிங் இல்லை, இந்த குவார்ட்டரில் தான் புதுசாக வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜூன் குவார்ட்டர் போய்க்குங்க.
ஜூன் குவார்ட்டர் இங்கே ஒரு கிராஃப் கூட இருக்குது, அவரோட நெட்வொர்த் ஏறி இருக்குது இறங்கியிருக்கு எல்லாமே சைக்கிள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 28% இறங்கி 23% அப்பில் போயிருக்கு. ஓகே, ஸோ நான் காமிச்ச மாதிரி ஒரு அவரோட ஹோல்டிங் எந்த லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஈஸியாக நம்மளுக்கு தெரியுது. இப்போது விஜய் கேடியா இங்கே இருக்கார், அவரோட ஜோன் அதையும் போட்டுருவோம். இப்போது விஜய் கேடியா இவரோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க்கில் 1.52% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் இன்க்ரீஸ் பண்ண ஹோல்டிங்ஸு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோல்டிங்கில் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுது. இங்கே லைக் இஸ் லிமிடெட், எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவரோட ஹோல்டிங்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக சூப்பர் ஸ்டார்ஸோட ஒவ்வொரு குவார்ட்டர் அப்டேட், அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதுலேயே பிளாக்ஸ் பல்க் டீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, பல்க் டீல்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல்க் டீல்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா விஜய் கேடியாஸ் பல்க் பிளாக் டீல்ஸ் இந்த தேஜஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 8th ஜூலை அன்னைக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் 49.13 ஒரு பல்க் 7.53 லேக்ஸ்க்கு பல்காக வாங்கியிருக்காரு. ஸோ பல்க் பர்ச்சேஸ் பல்க் செல் இது எல்லாமே இங்கே காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு. இப்போ ஒரு பொறிஞ்சு சார் இவர் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு வெளியாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஸ்பெஷல் ஒரு காமன் மேனுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பாருங்க 11.95, 50, 34, 69, 106, 38. ஒரு ஸ்மால் கேப்லேயே மேக்ஸிமம் டார்கெட், மைக்ரோ கேப் அந்த மாதிரியே டார்கெட் பண்ணுவார். ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்ப்பார். இவரும் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இவர் வாங்கினா நம்மளும் வாங்கணும்னு நான் சொல்லலை, அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ பொறிஞ்சு சார் பார்த்தீங்கன்னா 1.57% ஓரியன் பில்லில் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஷாலிமர் பெயின்ஸில் 0.18% ஹோல்டிங் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இவர்கிட்ட போயிட்டு பல்க் அண்ட் பிளாக் டீல்ஸ் பார்ப்போம். ஸோ லிபர்ட்டி ஷூஸில் ஆகஸ்ட் 27th ஒரு பல்க் செல் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து அவங்க பல்காக பை என்ன பண்ணுறாங்க, பல்காக செல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஹோல்டிங்ஸை பார்த்துருக்கோம். இதே இது இப்போது அவங்க வச்சுருக்க ஒரு ஃபண்ட்ஸ் அது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈக்விட்டிஸ் இந்தியா ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பொறிஞ்சு சாரோட ஃபண்டு. இதில் ஏன் நான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கட்டி லிமிடெட்ங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 8,88,888 குவான்டிட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 49.45 இன்னைக்கு 18 செப்டம்பர், ஒரு ரீசெண்ட் தான். ஏன் இந்த ஃபண்ட் எடுத்துக்கினா இதுதான் பொறிஞ்சு சாரோட ஃபண்டு, ஸோ அதனால அதை நான் காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து நீங்கள் தனியாக அனலைஸ் பண்ணுறோம் வைங்களேன், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அண்ட் நியூ டேப் கொடுங்க. ஸோ இந்த சைட்லேயே அந்த ஸ்டாக்கு பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58.35 அதோட ப்ரைஸு. இப்போ அது SMA 30, அதாவது ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 30 டே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 47.24, ப்ரைஸ் அபோவ் SMA 30. 30 days ஆவரேஜோட அபோவில் இருக்குன்னு காட்டுது. அதேமாதிரி 50 days ஆவரேஜோடையும் அபோவில் இருக்குன்னு காட்டுது. 100 day ஆவரேஜோடையும் அபோவ்னு காட்டுது. இன்ஃபேக்ட் 200 day ஆவரேஜ் 50.77ஓடையும் இன்னைக்கு ரேட் 58.35 அபோவ்னு காட்டுது. ஸோ 30 day, 50 day, 100 day, 200 day எல்லா SMAவோடையும் இப்போ உள்ள கரண்ட் ப்ரைஸ் அபோவில் இருக்குன்னா மேலே மேலே உடச்சி மேலே போய்கிட்டே தான் இருக்குது, ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் இந்த ஸ்டாக்ல லேட்டஸ்ட் பல்க் அண்ட் பிளாக் டீல்ஸ் ஃபார் கட்டி லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் பொறிஞ்சு சாரோட ஃபண்டு. 18 செப்டம்பர் அவர் ஒரு லேட்டஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டாக்ல சம்திங் இஸ் ஹேப்பனிங். அவர் வந்து அவரோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அது தொடர்ந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது வந்து
அந்த ஸ்டாக்கோட SW ஓட்டிங்க, ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் என்னென்னா ப்ரொமோட்டர் இன்க்ரீஸிங் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து மினிமம் ஒரு 50%க்கு மேலேயாவது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்டாக் கெயின் மோர் தென் 20% இன் 1 month. கம்பெனி வித் லோ டெட், கம்பெனி வித் டிக்ரீசிங் ப்ரொமோட்டர் பிளட்ஜ், இது ரொம்ப முக்கியம். ப்ரொமோட்டர் பிளட்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை குறைச்சிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பாருங்க. இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ் ரைஸ்ட் ஸ்டேக் இன் தி ஸ்டாக்ஸ். அது வேறு யாருன்னா நம்ம புரிஞ்சு சேர்றோம். ஸோ இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் அதோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. RSI இண்டிகேட்டிங் ப்ரைஸ் ஸ்ட்ரென்த், ஹை வால்யூம், ஹை கெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த சைட்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது நம்ம மணி கண்ட்ரோலில் போயிட்டு இந்த கட்டி லிமிடெட் அதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். என்னோட மட்டும் வந்துருச்சு. ஸோ கேரி லிமிடெட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் மணி கண்ட்ரோல் ஹோம் பேஜில் நம்ம பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துகிட்டு இருக்கிறதுலே கடைசி பேஜுக்கு, பாட்டம் ஆஃப் தி பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு கொஞ்சம் மேலே அப் பண்ணி போனீங்கன்னா இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டாக்குக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் இல்லை, ஸோ டேட்டா நாட் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2019 ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 14% ஜூனில், மார்ச் 2020 7.8 தான், கம்மியாகிட்டே வந்திருக்கு. ஜூன் 2020 பார்த்தீங்கன்னா 51%. ஸோ ஃப்ரம் 7% 51% அப் ஆயிருக்கு. அதே மாதிரி பிளட்ஜான ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 74%லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ரொம்ப நல்ல விஷயம். 74 62 34, இன்னைக்கு வெறும் 5% தான் பிளட்ஜில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் கூடுறதும் பிளட்ஜானது ஷேர் பர்சன்டேஜ் கம்மியாகிறதும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்ல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, ஏன் இப்படி ரொம்ப நல்ல விஷயம் நடக்குது, திடீர்னு என்ன நடக்குது, மார்ச் 2020 ஜூன் 2020 என்ன அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடந்துருச்சு, ப்ரொமோட்டர் ஏன் எவ்வளோ ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து மூவிங் ஆவரேஜ் வந்து 50 100 200 எல்லாமே உடச்சி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஹோல்டிங்ஸ் பார்க்குறோம், அவரோட பல்க் டீலை பார்க்குறோம். பல்க் டீலை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு மணி கண்ட்ரோல் சைட்டில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம என்ன மாதிரி கோணங்களெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டுமே நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் வாங்கினார்னா நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு ஆவரேஜ் பண்ணுறக்காக வாங்கியிருக்கலாம், இல்லை அது ஒரு பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குன்னு நினச்சி அவர் வாங்கியிருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு அது எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அனலைஸ் பண்ணி வாங்குறது மட்டுமே நம்மளோட பொறுப்பு. நம்ம வாங்குறது ப்ராஃபிட்டில் முடிஞ்சாலும் லாஸில் முடிஞ்சாலும் அது ஒரு இண்டிவிஜுவலோட பொறுப்பே தவிர எந்த வெப்சைட் ரெக்கமெண்டேஷனாலேயோ ஸ்டாக் ப்ரோக்கர் ரெக்கமெண்டேஷனாலேயோ எதுனாலையும் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நான் நினைக்கிறேன். ஒரே இடத்துல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் என்றைக்குமே அந்த வீடியோவோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.